இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கருவேப்பிலை எங்கள் வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக நான் பறிச்சது. இதோட கலரே பாருங்களேன், எவ்வளோ ஃப்ரெஷ் க்ரீனில் இருக்குது அப்படின்னு இது பார்க்குறதுக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது. ஸோ இந்த கருவேப்பிலையை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு இன்றைக்கி பார்க்கலாம். என்னடா இதெல்லாம் ஒரு பெரிய டிப்ஸ் அப்படின்னா, கண்டிப்பாக இதில் ஒரு டிப் இருக்குது. என்னென்னா, கருவேப்பிலை நம்ம ஸ்டோர் பண்ணுறப்போ நல்லா ஏர் போகிற மாதிரியாக தான் நம்ம ஸ்டோர் பண்ணணும். ஐ மீன் கொஞ்சமாக ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வச்சுக்கோங்க. இல்லாமல் நம்ம ஒரே வாரத்தில் மொத்தமாக எல்லா கருவேப்பிலையும் ஒரு பாக்ஸ்குள்ளே டம்ப் பண்ணி வைக்கிறப்போ கருவேப்பிலை ரொம்ப கருத்து போய் அடியில் இருக்கிற கருவேப்பிலலாம் ரொம்ப கருகி போயிடும். அதனால் எப்போவுமே நீங்கள் கொத்தமல்லி இல்லை புதினா கருவேப்பிலை என்ன பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்களோ இதே மாதிரி நல்லா ஏர் போகிற அளவுக்கு ஸ்பேஸ் விட்டு அந்த பாக்ஸை நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். கருவேப்பிலை அடியில் கருத்து போகாது. ஒரு 2 to 3 டேஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி மட்டும் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் கருவேப்பிலை வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கருவேப்பிலை நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஹேருக்கு மட்டும் இல்லை, இன்னும் நிறைய மருத்துவ குணம் இருக்குது கருவேப்பிலைக்கு. நீங்களும் இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும்.